என் செல்ல குழந்தையே, சரியாக மாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாளில் உன் தாயானவள் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உனக்கு நான் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்றிரவே உன் கண்ணில் பட வேண்டும். அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களின் உண்மைகளை உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் பல விஷயங்கள் உனக்கு பல சந்தோஷங்களை எடுத்து தரும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கென்று நான் துணையிருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உன்னிடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னாலும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கென நான் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அவை அத்தனையையும் நான் சரியாக உன்னிடம் சொல்லி தந்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கான நேரத்தை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுக்கும். அதுபோல இந்த நாளில் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி ஒவ்வொன்றாக உன்னை நல்வழிப்படுத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் இனி உன்னை முழுக்க முழுக்க முழுமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். முழுக்க முழுக்க உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சரியானபடி நல்வழிப்படுத்தும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கிவிட்டாலே எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கை கொடுத்து உதவி செய்வதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனையும் என் பிள்ளை நீ கவனமாக ஏற்றுக்கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கென நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக தெரிந்து கொள். என் குழந்தையே, நமக்கென யாரும் இல்லை, நமக்கென எதுவும் இல்லை என்று நீ சொல்லியது எல்லாம் இப்பொழுது வீணாகி விட்டதல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்காக இந்த தெய்வம் இருக்கிறது என்பதனை தாண்டி வேறொன்றும் இல்லை. வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கேட்டு நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக உன் தாய் ஒரு விஷயத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமுமே உனக்கு தெளிவாகும்படி அத்தனை நிலையிலும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த காலம் இனி உனக்கு சாதகமான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா என்ன சொல்ல எண்ணினாலும் சரி, அவை அத்தனையையும் நீ சரியாக வழிநடத்தி தெளிவாக அதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான கால நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக உணர்த்துவதை நீ நிச்சயமாக என்றும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை உருவாக்கும் இந்த காலம், என் பிள்ளை எதையுமே நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிட வேண்டாம்.
இந்த வராகி உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரிவர எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது வேண்டி நான் சொல்லித்தரும் எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் அல்லவா? இந்த வராகியினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எல்லா நிலையிலும் துணையிருந்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா? இதனை உணரும் தருணம் உனக்கு எல்லா விஷயங்களும் இனி சரியாக நடக்கும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கேட்டு என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் எனும் பொழுது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மைகளை என் பிள்ளை நீ என்றும் என்றென்றும் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தை உணர்ந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளைக்கென நான் என்னவெல்லாம் உணர்த்துகிறேனோ, என் பிள்ளைக்கென நான் எதையெல்லாமும் சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேனோ அவை எல்லாமும் இனி ஒவ்வொரு நாளும் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியானதொரு நம்பிக்கையை உனக்கு இவை கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நமக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள தயாராகி விட்டோமானால் சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிய வந்து விடுமல்லவா? எந்த நாளும் என் குழந்தை யோசிக்கின்ற விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை நம்பிக்கைகள் கொண்டு வந்து நிறுத்தும். இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை தரத்தான் வேண்டும். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் பிள்ளையினுடைய சந்தோஷமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மனநிறைவோடு வலிமைப்படுத்தட்டும். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா? நான் இருக்கிறேன் என்பது உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய வெற்றி அல்லவா? அப்படியானால் இந்த வெற்றியை எப்பொழுதுமே நீ கொண்டாடத்தானே வேண்டும். அதை விடுத்து எந்த நேரமும் எதையாவது யோசித்து கொண்டு நீ மனம் வருந்தி கொண்டிருப்பது நியாயமாகுமா? எதையாவது நினைத்து கொண்டு உன் மனதை குழப்பிக் கொண்டிருப்பது நியாயமாகுமா? இதையெல்லாமும் தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. எந்த நிலையையும் என் பிள்ளை நீ ஏமாற்றத்திற்குள் கொண்டு வந்து விடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ உணர வேண்டும். இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்ததை எல்லாமும் எண்ணி ஒருபோதும் கலங்காதே. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். உனக்கான காலமும் நேரமும் உன்னை சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள். இனி என்னதான் நடக்கும் என்பது எல்லாமும் உனக்கு புரியும்படியான ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிலுமே உன்னுடைய சிந்தனைகள் முழுமையாகிவிட்டது என்றால், எதிலுமே உன்னுடைய எண்ணங்கள் நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுத்து விட்டது என்றால் வேறென்ன வேண்டும்? இனி எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்த மாட்டாய். எதையும் நினைத்து என் குழந்தை நீ கலங்க மாட்டாய். நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலையிலும் கை கொடுக்கட்டும். என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல ஆச்சரியமான மாற்றங்களை அது உருவாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க நீ உருவாக்கி கொண்டு வாழ வேண்டும். நான் சொல்வது போல நாளைய விடியல் நீ நிச்சயமாக விடிந்ததும் முதலாவது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றித்தான் நான் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். இன்று மாசி மாதத்தினுடைய கடைசி நாள், அதாவது கடைசி வெள்ளிக்கிழமையினால் நாளை தினம் மாசி மாதத்தினுடைய 30ஆம் தேதி, அதோடு சேர்ந்து பங்குனி தொடக்கத்தையும் நடத்துகின்ற அந்த நாளில் காரடையான் நோன்பும் இந்த நாளில் இருக்கின்றது.
அதிசக்தி வாய்ந்த இது போன்ற நாட்களில் தெய்வத்தை மனதார வணங்கும் பொழுது மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பது உண்மைதானே? மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பது உண்மைதானே? இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதனை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும். இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விடியலிலும் மனது எதையாவது எண்ணிக்கொண்டு தளர்ந்து விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து உன்னுடைய மனது ஆனந்தப்பட வேண்டும். உன்னுடைய மனது எந்த விஷயத்திலும் சரியான ஒன்றை முன்னிறுத்த வேண்டும். நீ நினைப்பது என்னவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் அந்த நாள் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ நேர்மறையான விஷயம் கொண்டு ஒன்றை யோசிக்கிறாய் என்றால் அது உனக்கு நேர்மறையான முடிவுகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எதிர்மறையான எண்ணம் கொண்டு ஒன்றை யோசிக்கிறாய் என்றால் அதுவும் உனக்கு எதிர்மறையான விஷயங்களை தான் அந்த நாளில் நடத்தி கொடுக்கும். முதலில் என் குழந்தை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நீ புரிந்து கொள்ள வேண்டிய சில உண்மைகள் உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. அப்படியானால் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக உணரத்தான் வேண்டும் என்பதுதான் உண்மை. முழுக்க முழுக்க உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நீ நிச்சயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை சூழ்ந்து வரும் எல்லாவற்றிலும் முதலில் உனக்குள் தோன்றுகின்ற நல்ல எண்ணங்களை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் உனக்கு என்ன தருகிறேனோ ஏது தருகிறேனோ என்பதனை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தும். நாளைய பொழுது கண் விழிக்கும் பொழுதும் சரி, இந்த இரவு பொழுது நீ கண் உறங்கும் பொழுதும் சரி, எந்த நாளானாலும் சரி, இரவு உறங்கும் பொழுதும் விழிக்கும் பொழுதும் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பழகு. என் குழந்தையே, ஏன் தெரியுமா? நன்றி என்ற ஒரு வார்த்தை எவ்வளவு அர்த்தங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாமும் நடத்துகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் என்ன நடத்துகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் பொழுது இவை அத்தனையையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நீ சொல்லக்கூடிய இந்த நன்றி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான ஒன்றை எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருந்து நடத்துவதை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ முழுக்க முழுக்க தெளிவுபட புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான சந்தோஷம் இந்த தாயின் அன்பிலிருந்து நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும். இந்த தாயின் அரவணைப்பில் இருந்து எல்லாமும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்லச் சொல்ல நீ எல்லாமும் சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கும் பொழுது நீ அத்தனை விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்வாய் அல்லவா? அது போதும். இனிமேலும் நீ எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாமல், எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாமல் முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிபடுத்தி கொள்வாய். இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எவ்வொன்றிலும் நீ சரியான ஒன்றை
முழுமைப்படுத்திக் கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் பொழுது இந்த வராகி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்க வேண்டாம். முழுமையாக உன்னை நான் வாழ வைப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இப்பொழுது உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர புரிந்து கொண்டாயானால் இனி அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி நான் சொல்லச் சொல்ல உனக்கு அத்தனையிலும் நல்லதொரு மேன்மை பிறக்கட்டும். இந்த பிரபஞ்சத்திற்கும் எப்பொழுதும் நன்றி சொல்லி பழகும் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் எந்த நாளும் நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் தானாகவே வரும். நம்மை சுற்றி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்ற புரிதல் தானாகவே உனக்குள் வரும். நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெறுவாய். உன்னை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். அதனால் யாரும் இல்லை என்ற வார்த்தை இனி உன் வாழ்க்கையில் இடமிருக்கக்கூடாது. நமக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் என் பிள்ளை நீ சொல்லிவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்காகவே நான் இருக்கும் வரை இனி என்ன நடக்கிறது என்பதில் எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக இருந்துவிட்டால் எல்லா சூழ்நிலையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எந்த சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை நீ சரியாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் சொல்லித்தரும் விஷயங்கள் உனக்கு இன்னமுமா புரியவில்லை? இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இன்னமுமா என்னவென்று என் குழந்தைக்கு புரியவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இனி ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதலை நீ முன் வந்து நிறுத்த வேண்டும். அப்பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் இனி சரியாக நீ புரிந்து கொள்வாய். இந்த இரவில் இந்த வார்த்தைகளை அவ்வளவு சுலபமாக யாராலும் கேட்டுவிட முடியாது. நாளைய தினம் ஒரு மாதத்தின் முடிவு நாள். நிச்சயமாக நீ இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி பழகிவிட்டால் அது போதும். இதுவரையிலும் நடந்த நன்மைகளும் சரி தீமைகளும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு பிறந்துவிடும். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைத்துவிடும். எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் கடந்து வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை சரிபடுத்தி கொடுப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி அத்தனை நிலையிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் விஷயங்கள் இனி உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை சரியாகி நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவின் அன்பு உனக்கு தந்திருக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொண்டால் உனக்கென நான் சொல்லித்தரும் எல்லா மாற்றங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் உனக்கு அத்தனையையும் சொல்லித் தருவதை நீ புரிந்து கொண்டால் தெய்வம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கென இருப்பதை உன்னால் எப்பொழுதும் சரியாக உணர முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். நான் வருகின்ற நேரம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் உண்மைகள்தான் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இருந்தால் என்றுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கலங்காமல் இரு. நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த குழப்பமும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக தேவையில்லை என்பதுதான் உண்மை. விடியும் பொழுது உனக்கான பொழுதாக மாற இந்த தாயின் அன்பு உன்னை தொடர எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்க நான் உன்னோடு தான் இருப்பேன்
என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என்றுமே உனக்கென வரக்கூடிய இந்த காலங்கள் இனி எந்த நாளும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து விடுவாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.